ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெறைய லோடு துணி சேர்ந்துக்குச்சு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்தாலும் முடிய மாட்டேங்குது. பின்னாடி இருக்க பேஸ்கெட்ட பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கே ஒரு 3 லோடு போட்டு மடிச்சு வச்சுட்டேன். இவன் வேற கண் அசர்ற நேரத்துல எங்கேயாவது போய் அடிச்சுக்குவானோ, இடிச்சுக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு நமக்கு. நெறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்கவும், சாயந்தரம் சீக்கிரமாவே என்ன பண்ணிட்டேன், சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுட்டேன். மெனு பிளான்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணல. வெளியில டைக்வாண்டோ கிளாஸ்க்கு போயிருந்தாங்க முகிலும் அவங்க அப்பாவும். திரும்பி வர்ற வழியில என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த சில்லி சிக்கன் பிடிக்கும்னு சொல்லி அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி எல்லாத்தையுமே வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, மேலே வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு எட்டி பார்த்தா, இந்த டெக் ஏரியா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். சரி சின்ன பசங்க குப்பை போடுறாங்க, அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல, நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த எழுதாத பேனா இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல. அதுதான் நெறைய குமிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு வந்து ட்ராஷ் டேங்கிறனால குப்பைய மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டேன். அந்த டெக் ஏரியாவ க்ளீன் பண்ணல. அது பொறுமையா நாளைக்கு பண்ணிக்கலான்னு. இதில என்ன ஹைலைட்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதையே மறந்துட்டு நான் புதன்கிழமைங்கிற நெனப்பிலேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து, "ஏய் நீ குப்பையெல்லாம் எடுத்து வைக்கணும்னு" சொல்றப்ப தாங்க எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு. முகிலுக்கு அடுத்த வாரம் முழுக்கவே ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆக்டிவிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதில எங்க அப்பா வேற கேட்க ஆரம்பிச்சுட்டாரு இப்பவே. "ஒரு சூட்கேஸாவது பேக் பண்ணிட்டியாம்மா?" அப்படின்னு. நான் இன்னும் சூட்கேஸ அந்த ரூம்ல இருந்து வெளியில கூட எடுக்கல. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?